ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒன்னு இந்தியா வின், ஒன்னு இங்கிலாந்து வின். ஓகே, சோ தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. 4th 5th அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, முதல் 2 டெஸ்ட்டுக்கு தான் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா போயிருச்சு இல்லையா? ஸோ இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் இருப்பா, யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியால போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா BCCI ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க. மேபி ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணலாம். சோ மேபி நீங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு சில பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஹைலைட்ஸ் மட்டும் இந்த வீடியோல பேச போறோம். அதாவது யார் யாரெல்லாம் இருப்பாங்க, யார் யார் இல்லாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கரண்ட் ஸ்குவாட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி KS பரத்துக்கு இதுக்கப்புறம் சான்சஸ் விக்கெட் கீப்பரா கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேட்டிங்ல கடந்த 5-6 மேட்சஸா ஒண்ணுமே பண்ணல. ஈவன் தோ டெஸ்ட் டெபியூ ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ணல. வேற பலி இல்லாம அவரை விக்கெட் கீப்பரா சூஸ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பிரில்லியண்டான விக்கெட் கீப்பர். அஸ் a பேட்டரா அவர் ஒன்னும் பண்ணல. சோ அவர் இல்ல அப்படின்னா டைரக்டா இஷான் கிஷனுக்கு தான் போகணும். இஷான் கிஷனை பத்தி டிராவிட் கிட்ட கேட்டாங்க, என்ன உங்களுக்கும் இஷான் கிஷனுக்கு ஏதோ இஷ்யூ ஆமே அப்படி இப்படி எல்லாம் ஏதோ கேட்டதுக்கு அவர் கடுப்பாயிட்டாரு. அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால போறது, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இஷான் கிஷன் அவைலபிள் அப்படின்னா நாங்க டெஃபினெட்லி அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம், அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு பிளேயரோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்தது. ஸோ அவர் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னார்னா ஆப்வியஸ்லி வந்து அது அவருக்கான டைம், அதை அவர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் சோஷியல் மீடியால போறதை எதையும் நம்ப வேணாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் இஷான் கிஷன் இருப்பாரா மாட்டாரான்னு சொல்லல. மேபி இஷான் கிஷன் அவர் கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னா வந்துருவாரு. ஏன்னா அவர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு டெஸ்ட் அண்ட் ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பரும் கூட. ஓகே, இன்கேஸ் இஷான் கிஷனும் இல்ல, KS பரத்தை உங்களுக்கு எடுக்க இது இல்ல அப்படின்னா ஏன் ஒரு ஜெகதீசனை நோக்கி போக கூடாது? ஜெகதீசன் ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த ரஞ்சி டிராஃபி ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த தியோதர் அண்ட் துலீப் பிளேயும் நல்லா விளையாண்டு இருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நிறைய ரன்ஸ் அடிச்ச ஒரு பிளேயர். அண்ட் இப்போ 200, 300, 100 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தியா ஏக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் பெருசா அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். மேபி அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீப்பரா கொண்டுட்டு வரலான்ட்டு நான் யோசிக்கிறேன். பட் தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ மேபி இஷான் கிஷன் வரல அப்படின்னா KS பரத்துக்கு கூட இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்மளோட KL ராகுல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நிகில் ஒரு இன்ஜுரி இருந்ததுனால அவர் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் விளையாடல. அவர் ஃபிட் ஆயிட்டாரு. அவர் தேர்ட் டெஸ்ட்டுக்கு அவைலபிளா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ KL ராகுல் ஃபேன்ஸ் ஜாலியா இருங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட தலைமை விராட் கோலி, அவர் வருவாரா மாட்டாரா என்ன பண்றாரு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. அவரோட பர்சனலா சில விஷயங்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுங்கிறாங்க. சோ ஆப்வியஸ்லி அவரோட டைம் அது, அவரை வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது அகைன் நான் சொல்றேன், அவர் என்னதான் நாட்டுக்காக விளையாண்டாலும் அவர் என்ன யோசிக்கிறாரோ அந்த இடத்துல அந்த டிசிஷன் தான் அவர் எடுக்க முடியும். சோ விராட் கோலி இந்த தேர்ட் டெஸ்ட்ல இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப கிடைச்சிருக்கு. மேபி இருந்தாரு அப்படின்னா விராட் ஃபேன்ஸ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேட்ச் இருப்பாரா மாட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து கடந்த ஒரு 6-7 மேட்சஸா பெருசா ஒன்னும் பண்ணல. மேபி 1 or 2 நல்ல ஸ்கோர் வந்திருக்கும், அவ்வளவுதான். பட் ஃபீல்டரா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி இந்தியன் இதுல போயிட்டு ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் பேட்டரா மிடில் ஆர்டர்ல அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணல. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரை வந்து மேபி டொமஸ்டிக் ஆட வைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவர் போயிட்டு டொமஸ்டிக்ல ஆடிட்டு அங்க ப்ரூவ் பண்ணிட்டு வரணும்னு தான் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரஞ்சி வேற நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி அவர் அங்க அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் மேபி இருக்க மாட்டாரு. அவர் இல்ல அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணப்படுவார். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவரு இருப்பாரா மாட்டாரா, அவர் தான் ஒரு பேக்கப் ஓபனர் அப்படிங்கிற கேள்விலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? எஸ், அவரோட ஃபிங்கர் இன்ஜுரி பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுக்கப்படும். வந்திருக்க நியூஸ் படி அவர் NCL இருந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்து நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அப்படி நார்மல் ஆயிட்டாரு, அவர் கரெக்டா இருக்காரு ஃபிட்டா அப்படின்னா டெஃபினெட்லி டெஸ்ட் ஸ்குவாட்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனா உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து எடுத்தாங்க 2 வாட்டி. ஆனா அவர் வந்து விளையாடல. பட் அவருக்கு அப்புறம் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவர் எடுக்கவும் இல்லை. இப்ப அவர் இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தாரு
அப்படின்னா டெஃபினெட்லி இருப்பாரு. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி இவ்வளவுதான் இருக்கும். முகமது சமி டெஃபினெட்லி அவர் வரமாட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லண்டன் போறாரு அவரு. ஸோ வேற எதுவும் பெருசா அப்டேட்ஸ் கிடையாது. ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீடைல்டா அதை பத்தி டெப்தா பேசலாம். ஓகேவா? ஸோ உங்களோட கருத்து இப்போ நான் சொன்னதுல யார் இருக்கணும் யார் இருக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.